நிச்சயமாக கூட்டுறவு சங்கங்களில் வட்டி வருவாய் வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி பிடித்தல் செய்ய வேண்டும் என மாநில அரசு தலைமை கூட்டுறவு வங்கி 2021ஆம் ஆண்டில் பிறப்பித்த சுற்று அறிக்கையை ரத்து செய்ய கோரி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த தென்மலை சிறகிரி முருகன் தொடக்க நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தெரிவித்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முருகன் நெசவாளர் கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட 5 சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்குகளை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரித்தார். அப்போது மனுதாரர் சங்கங்கள் தரப்பில் அரசின் பொங்கல் பரிசு, வெள்ள நிவாரணம் உள்ளிட்ட பலன்களை உறுப்பினர்களுக்கு வழங்கும் பணியை சங்கங்கள் மேற்கொள்ள இருக்கின்றன என்றும், அதனால் உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கான எடுக்கப்படும் தொகையை வருமான வரி செலுத்த முடியாது என்று வருமான வரி விலக்கு வழங்கப்பட்டது என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த வருமான வரித்துறை தரப்பில் மனுதாரர் சங்கங்களுக்கு எந்த விலக்கு வழங்கப்படவில்லை என்றும், மேலும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களுக்கு தன் வரி விலக்கு பொருந்தாது என்றும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி முதலீடுகளை பெற்று வட்டி வழங்கக்கூடிய மனுதாரர் சங்கம் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி வங்கி நடவடிக்கை தான் என்பதால் என்று குறிப்பிட்டு இருக்கிறது. இந்த நிலையில் மேலும் வருமான வரி சட்டம் 194 பிரிவின் பண பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கும் வகையிலும் சட்டவிரோத பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கொண்டும் வரப்பட்டு உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ரொக்க வங்கி கணக்கை தொடக்குவது மிகவும் எளிதாக செயலாக இருப்பதால் பொங்கல் பரிசு, வெள்ளை நிவாரணம் மற்றும் கொரோனா நிவாரணம் போன்ற நிவாரணங்களை வங்கி கணக்கில் செலுத்தும் போது பயனாளிகள் தாங்கள் சார்ந்துள்ள சங்கங்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லாத இருக்கும் என்றும், மதிப்புமிக்க நேரம் மிச்சமாவதுடன் சங்கத்தின் பணிச்சுமையும் குறையும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார். இந்த நிலையில் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு வழங்கும் உதவி நேரடியாக பயனாளருக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கருதுகிறது என்றால், இல்லாவிட்டால் ஏழை விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களிடம் பணத்தை மோசடி செய்ய விடுவார்கள் என்று நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கிறார்.